ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் கும்ப ராசி பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. சூரிய பகவான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு. சிம்மத்தில் அவர் பிரயாணம் பண்ணுற மாதமாக தான் ஆவணி மாதம் பார்க்கப்படுது. ஸோ கும்பத்துக்கு சிம்மம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்துக்கு சூரிய பகவான் மாறியிருக்காரு. 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு மாறியிருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்லணும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த கேந்திர திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான இடத்துல ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய பகவான் மாறின இடம் 7ஆம் பாவம். ஸோ 7ஆம் வீடு அப்படிங்கிறது பொதுவாக இந்த கல்யாணம் இல்லை காதல் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுடைய பார்ட்னர்ஸ், ஸோ இது எல்லாமே அதை குறிக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பொது பலன் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. என்ன ரீசன்னா, 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே இருக்கார். ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கல்யாணம் நல்லபடியாக அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு தீரும். அடுத்தது நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது உங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, வீட்லேயும் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய இது வரைக்கும் சொன்னது பொது பலன். இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரிஷபத்தில் குரு, செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு ஆகஸ்ட் 27 மாறுறாரு. புத பகவான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி மாறுறாரு. சூரியன் சிம்மத்தில் இருக்கார். சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாறுறாரு. கும்பத்தில் லக்னத்திலே சனி இருக்கார். அடுத்தது மீனத்தில் ராகு. ஸோ இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள். ஸோ குழந்தைங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 5ஆம் அதிபதி புத பகவான் 6ஆம் வீட்டிலேருந்து கரெக்டாக 7ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி கூட சேர்றாரு. ஸோ அதனால் படிப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப மந்தமாக இருந்திருப்பாங்க போன மாதம்லாம். ஏன்னா கரெக்டாக 6ல் புதன் போயிட்டு இருந்திருக்காரு. 5ஆம் அதிபதியாக பார்க்கக்கூடியவர் அவர் 6ல் போயிட்டுருக்காருன்றதுனால ரொம்ப மந்தமாகவும் ரொம்ப பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கோம். கரெக்டாக அவர் இப்போ கரெக்டாக இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி மாறுறாரு அப்படின்றதுனால ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது படிப்பில் இருக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது குழந்தையும் பிறக்கும். ஏன்னா அவரும் 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 7ஆம் பார்வையாக நம்மளுடைய ராசியை பார்க்குறாரு. கூடயே 7ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரியான சுப பார்வை நிறையா இருக்குன்றதுனால அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது நிற்கும். அதே மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாகும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதியாக பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 4லேருந்து 5க்கு போகிறாரு. ஸோ ஆல்ரெடி அவர் நல்ல இடத்துல தான் இருந்திருக்காரு. இப்போ 5ஆம் வீடு அப்படிங்கிறதும் நல்ல இடம் தான். அந்த இடத்துடைய அதிபதியும் கரெக்டாக உங்களுடைய 7ஆம் வீட்டில் போயிருக்காரு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்றதுனால வேலையிலையும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். வேலை புதுசாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். என்ன ரீசன் அப்படின்னா, அது நினச்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்ல விஷயம். பட்னா அது சனீஸ்வரர் அப்படின்றதுனால கொஞ்சம் அது முன்ன பின்ன போயிட்டு வரும். உங்களோட மைண்டே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டெப்னாக இருக்காது. பண்ணலாமா வேணாமா, இறங்கலாமா இறங்கக்கூடாதா, இந்த மாதிரியான யோசனையில் நீங்கள் ஜாஸ்தி இருந்துட்டு வருவீங்க. ஸோ இப்போதைக்கு இறங்க வேண்டாம். அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி மேலே தூக்கி விடுவார். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பட் ஆனால் ஒர்க்கில் ஒரு நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வேலை தெரியாதவங்களுக்கு அந்த வேலையை பற்றி ஃபுல் நாலேஜும் நம்ம கேதர் பண்ணுற மாதிரியான ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த வேலையே கிடைக்காது. நம்மளுடைய குடும்பத்தை நம்ம ரன் பண்ணுற அளவுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வேலை நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வேலை பண்ணுறவங்களுக்கு உண்டு. அடுத்தது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரிய பகவான் 7ஆம் வீட்டுக்கே போயிருக்காரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கரெக்டாக 7ஆம் வீட்டில் சேர்ந்துருக்காரு. அப்படின்றதுனால உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஆக்சுவலாக நிறையா பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும் இந்த தடவை.
என்னன்னா புதன் வந்து சேர்ந்துருக்காருன்றதுனால ஸோ லவ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அது சக்ஸஸாக போய் முடியும், நல்ல விஷயத்தில் போய் முடியும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லத்தனமாக கல்யாணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகி கல்யாணத்தோடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து கல்யாணத்தோடைய ப்ரொசீஜருக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. ஸோ இது கல்யாணம் பர்பஸில் ஒரு நல்ல மாதமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது பிரச்சனை ஏதாவது இருக்கா இந்த மாதம் கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதுவும் இல்லை. சுக்கிரன் கரெக்டாக 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து கரெக்டாக 8ல் கேத்து கூட சேர்றாரு அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். அது பெரிய லெவலில் இருக்காது, பட் ஆனால் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 4ங்கிறது மாத்ருஸ்தானம், 9ங்கிறது பித்ருஸ்தானம். ஸோ அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் பண்ணிக்கோங்க. பெரிய லெவலில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்க அவஸ்தைப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த மாதம் அப்படிங்கிறது அமையலாம். ஏன்னா கேத்து கூட சேர்றாரு, ஞானகாரகன் கூட சேர்றாரு. ஸோ கொஞ்சம் அம்மா அப்பாவுடைய ஹெல்த்தில் கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பெரியவங்க கிட்ட, உங்களோட அம்மா அப்பா கிட்ட நிறையா பேசுங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஆவரேஜான ஒரு மாதமாக வந்து கும்பராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீன ராசி பலனில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.